எல்லாரும் வணக்கம். என்ன மிஸ்டர் அண்ணாமலை, உங்களை என்னமோ நினைச்சிருந்தேன். கொஞ்சமாவது ஐபிஎஸ் படிச்ச மாதிரி பேசுங்க. ஏன்னா இதுக்கு புரட்ட காலத்தில் உள்ள மக்கள் சந்திக்க போறதுக்கு இவ்வளோக்குள்ள புரட்ட காலம் அதுக்கு இதுன்னு ஓவரா பில்டப் கொடுத்த மாதிரி இருக்கு. நாளைக்கு நீங்களாம் முதலமைச்சர் ஆகிட்டா உங்களால மக்கள் எப்படி வந்து சந்திப்பாங்க? ஸ்டார் வேல்யூ உள்ளவங்களுடைய அரசியல்ங்கிற மாதிரி மாத்துறீங்க. அரசியல்ங்கிறது எளியவர்களுக்கான இது இல்லை. அதாவது காமராஜர்லாம் அன்னைக்கு அரசியல் பண்ணாருன்னா நடந்து போய் டேம் கட்டினாரு. அவர் நடந்து போய் எளிமையை மக்கள் சந்திச்சாரு. நீங்களாம் எப்படி சந்திப்பீங்க? அப்படி இப்படின்னு பண்றீங்களே. அப்ப அனுமதி கேட்காம அவரா ஏனத்தமா போயிட்டாருன்னா அங்க ஏதாவது சம்பவம் நினைச்சாருல நீங்க பொறுப்பேற்றுவீங்களா? அதையும் சொல்லிடுறீங்க, இதே வந்து பில்டப் கொடுப்பீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஏன் இந்த விஷயத்துல இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறீங்க? அதாவது மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் பரந்தூர்ல போய் மக்கள் சந்திக்க போறாங்க. அதுக்கு பயங்கரமா நக்கலா கொந்தளிச்சு நிருபர்கிட்ட பேட்டி கொடுக்காரு. விஜய் போறாரு, 7 இடத்துல செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க, பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதுக்கே இப்படி இருந்தா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் எப்படி போய் சந்திப்பாங்களாமா? நான் கேட்கறேன், தெரியாம கேட்கறேன். ஏன்னா இன்னைக்கு காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்து ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் மோகனூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போய் டேம் கட்டினால வரலாம். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தூங்கி இருப்பவங்க போகிறதுக்கு புரோட்டோகாலு, செக்யூரிட்டி, ஃப்ரண்ட்டு பேக்கு, அதுக்கு 1000 போலீஸு. அப்புறம் எந்த மக்களை சந்திக்க போகிறீங்க? என்ன குறையை கேட்க போகிறீங்க? மக்கள் சொல்கிற குறைய அந்த கூட்டத்தில் எப்படி நான் வச்சுக்க போகிறீங்க? ஃபாலோ அப் என்ன? நாளைக்கு ஒரு வேளை நீங்கள்லாம் பதவிக்கு வர்றீங்க, எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யார் உங்களை சந்திக்க முடியும்? அரசியல் என்பது எளியவர்களுக்கா, வலியவர்களுக்கா, இல்ல ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்களுக்கா, இல்ல அன்ப்ரூவனா அரசியலுக்குள்ள வந்தவங்களுக்கா, இல்ல இன்னொரு துறையில் நான் சாதனை பண்ணியிருக்கேன், நல்ல நடிகன், அரசியல் வேறு, விஞ்ஞானம் வேறு, சரித்திரம் வேறு, பொருளாதாரம் வேறு, பிலாசபி வேறு, இதுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணாமலை ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா பார்க்க போறீங்க. அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்கள்ல. அதாவது திமுக அதிமுக அந்த பழைய கிளாப்ல விட்டுட்டு மக்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு வச்சவங்க 2-3 பேர் இருக்கலாம். அதுல அண்ணாமலை சீமான் அவருடையும் பெஸ்ட் தளபதி விஜய் அவர்கள் ஏன் அவருக்கு ஏன் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா இதுக்காண்டி தான். அதாவது இந்த அண்ணாமலை அவர்கள் இருக்கார்ல, அவரால் தமிழருடைய நலன் மட்டும் தான் முக்கியம் சொல்லிட்டு அதுக்கு முன்னெச்சம் கொடுக்குற மாதிரி, அதுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி அவரால் எந்த முடிவும் தன்னிச்சை எடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் பாஜக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆள். பாஜக தான் அந்த அண்ணாமலைக்கு இருக்க அறிமுகம் கொடுத்தீங்க இருக்குது தமிழ்நாட்டில். புரியுதா? அண்ணாமலை அதனால பாஜக என்ன சொல்றதோ அதை மட்டும் தான் அவர் கேட்பாரு. ஏன்னா இங்கிருந்து தமிழுக்கு இதான் நன்மை இருக்கும், நம்மளுக்கு ஓட்டு வங்கி கிடைக்கும், தமிழுக்கு இதை பண்ணா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு எடுத்துடலாம். ஆனால் ஃபைனல் முடிவும் அவங்க தான் எடுக்கணும். இவராலாம் எடுக்க முடியாது. இவர் அவங்க சொல்றதை கேட்டு மட்டும் தான் செயல்பட முடியும். ஆனால் சீமான் அவர்கள் தன்னிச்சையை பேச முடியும். ஆனால் சீமான் அவர்கள் முன்னுக்கு பின்னும் போறானா அவர் நாட்டு மக்கள் நலனுக்காக கட்சி ஆரம்பிச்சுட்டு வரல. அவர் ஃபுல்லா தன்னோட சுயலாபத்தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்காரு ஒரு சர்வாயுதத்துல. அது கொஞ்சம் கொஞ்சம் போக போக தெரியும். தளபதி விஜய் அப்படி இல்லை, நம்ம மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. தமிழ்நாடு முன்னுரிமையை தன்னிச்சையா நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் அவரால் முடிவெடுக்க முடியும். அதனாலதான் தளபதி விஜய் தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்றோம். இப்போ இந்த விஷயத்துல எல்லாருக்குமே ஒரு தோணும். அதாவது ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குல்ல, இப்போ டங்ஷன் மதுரை கூட தான் போறாங்க. அதுக்கெல்லாம் போகாம ஏன் இந்த பரந்துக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து தளபதி விஜய் போறாரு? அங்கதான் இந்த 2 பேரும் ரகசிய கூட்டணியில் இருக்காங்க. அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் 2 பேருமே அங்க விவசாயிகளை அடிச்சு பரந்தூர் விமான நிலையம் கட்டி அவங்க முடிவோட இருக்காங்க. ஸோ அதனாலதான் அங்க அதாவது ஸ்டாலின் ஆகட்டும் இந்த அண்ணாமலை ஆகட்டும் மதுரையில் டங்ஸ்டன் வராதுன்னு ஆழ்த்தரமா சொல்றாங்க. எங்களுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் வராது ஸ்டாலின் சொல்றாரு. அண்ணாமலையும் போயிட்டு வராதுன்னு உறுதி கொடுத்து வராது அந்த மக்கள்கிட்ட மதுரையில போய். ஏன் அதே மாதிரி அங்க பரந்தூர்ல போராட்டாங்களா அந்த மக்கள்கிட்ட போயிட்டு இங்க விமான நிலையம் வராதுன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க தீர்மானிச்சது ரகசிய கூட்டணி இல்லை. ஸோ அப்போ தளபதி விஜய் முக்கியத்துவம் கொடுக்காருன்னா அது ஒரு காரணம் இருக்கும். முதல்ல அங்க காலில் இறங்கி அங்கதான் அந்த ரகசிய கூட்டத்தில் இருக்க மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒன்னா சேர்த்து ஒரே அடி அடிச்ச மாதிரி இருக்கும். அது இன்டர்நேஷனல் நியூஸா மாறும். இப்ப அண்ணாமலை அவர்கள் கொந்தளிக்க காரணம் அண்ணாமலை அவர்களும் இங்க பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா பேர் வாங்குறதுக்கு நம்மளும் பாத்தீங்கன்னா அதாவது திமுகவுக்கு ஒரே மாச்சு நாங்க தான் திமுக அழிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இஷ்யூ ஆகணும், நம்ம ட்ரெண்டிங்ல வரணும், அப்பதான் மக்களுடைய செல்வாக்கு கிடைக்காட்டி இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை எல்லாம் சப்பு அடிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு பயங்கரமா அந்த பில்டப் கொடுத்து ஒரு வைரலாக நினைச்சார். ஆனா அந்த விஷயத்தையும் தளபதி விஜய் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அவர் கைப்பற்ற லெட்டர் கொடுத்து அவங்களுடைய கழக மகளிர் அணியினர் அதை கொடுத்து அதுலேயுமே ஆளுநர் சந்திச்சு வேற மாதிரி அதுலேயும் ஸ்கோர் பண்ணிட்டாரு. இப்போ அதை விட்டு இவங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பறந்துக்கு போக போறேன்னு அப்பவும் அனுமதி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தாங்க. இப்போ அனுமதி கிடைச்சு அவங்க போக போறாரா? இப்போ அவர் அங்கே போயிட்டாருன்னா வேற லெவல் இன்டர்நேஷனல் நியூஸா மாறிடும். அவர் நிறைய ஸ்கோர் பண்ணிடுவார். இவரால் தாங்க முடியல. உடனே அதுல பாத்தீங்கன்னா அதாவது இவ்வளவு நாளா தளபதி விஜய் திமுக எதிராக போறாருன்னா இவர் பாத்தீங்கன்னா பேசாம தளபதி விஜய் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப சீமானவர்கள் பெரிய விஷயத்துல சப்போர்ட் பண்றாரு. அதே மாதிரி இப்ப இந்த விஷயத்துல ஏன் சப்போர்ட் பண்ண முடியாது? இவருக்கு கொந்தளிக்காரு அண்ணாமலை அப்படி கேட்டீங்கன்னா அவருக்கு அந்த உள்ள இருக்கிற அதுதான் இவரால் அங்கே ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் தமிழ மக்களுக்காக இவர் கேட்க முடியாது. ஏன்னா பிஜேபி அரசாங்கம் அங்க கெட்டியாகனு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்துல சொல்ல வேண்டியதானே அண்ணாமலையாவது தைரியமா அங்கதான் வராது நாங்கள் சொல்லியிருக்காங்களா விமான நிலையம் அங்கே வரவே வராது தைரியமா அறிவிக்க வேண்டியதானே? அதெல்லாம் பண்ண மாட்டாரு.
ஏன்னா இவரால் தன்னிச்சா எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஸோ அதுதான் காரணம். அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை தளபதி விஜய் மேல ஒரு பொறாமையா வந்துட்டு சொல்லலாம். அதாவது நாளைக்கு தளபதி விஜய் அந்த போராட்ட காலத்துல போய் இறங்கி அந்த போராட்ட காலத்தை மாத்தினார்னா வேற லெவல்ல தெரியுமா. அதனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெலசஸ் ஆகிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு. இதுக்கு முன்னாடிலாம் தளபதி விஜய் அரசுக்கு வரட்டும், அவர் வந்தா என்ன வரட்டும் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அதாவது துறையில சினிமா துறையில ஒரு நல்ல நடிகர் அது வேறங்க. ஆனா அரசியல்ங்கிறது வேற இல்ல. அரசியல் வந்துட்டா எளிமையான மக்களுக்கு அரசியல் இருக்கும். அப்ப நீங்க வந்து போனீங்கன்னா உங்களுக்கு யாரும் வரமாட்டா, கூட்டம் கூடாது, உங்களை யாரும் கண்டுக்க மாட்டா, நீங்க எளிமையா நடந்து போயிடலாம். தளபதி விஜய் நடந்தா போறாரு காரால, புரியுங்களா? கார்ல போய் இறங்கிட்டு நடந்தா போகணும், புரியுதா? ஆனா அவர் அங்க போனார்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அதனால முன்னறிவு அறிவிச்சு தான் போகணும். இல்லைன்னா அதே வச்சு நீங்க ஒரு ட்ரெண்ட் பண்ணி அவர் வந்து இமேஜ் காலி பண்ண பார்ப்பாங்கல்ல, அதுக்காண்டி, புரியுதா? அதுக்கப்புறம் எதுக்கு வந்து புதிய தளபதி விஜய் அவர்கள் இப்போ அங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிருபல்கிட்ட அவர் அங்கே இருக்கு போகிறதுக்கே அவ்வளோக்குள்ள இது பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, ப்ரோட்டோக்கால் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுக்குறாங்க. நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா, எம்எல்ஏ எம்பிலாம் ஆகிட்டாங்கன்னா இவ்வளோ மக்கள் எப்படி வந்து அவங்களுக்கு கோரிக்கை இப்போ மட்டும் என்ன, இப்போ மட்டும் அமைச்சர் போகணும், முதலமைச்சர் போகிறாருன்னா அங்கே வந்து ப்ரோட்டோக்கால் இல்லாமல் போகிறீங்களா? இல்லை உங்களுடைய பிரதமர் வானத்தில் போகிறதுக்கே இங்கே வந்து நிப்பாட்டி மக்கள் டிராஃபிக் பண்ணுறீங்க. ஸோ அப்படி காலங்காலமாக ஒருத்தர் ஒரு பதவியில் இருக்கிற ஒரு அமைச்சர் எம்எல்ஏ யார் பண்ணாலும் தான் அதுக்கு முன்னாடியே ப்ரோட்டோக்கால் பண்ணி ஏற்பாடு பண்ணிடுறீங்களே. ஸோ அப்போ நாளைக்கு மட்டும் என்ன, தளபதி விஜய் அது ஸ்டார் வேல்யூ உள்ளவர், அது இப்போ முன்னாலே அந்த விஷயம்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆளுங்களுக்கு கூட்டம் அவ்வளோக்குள்ள கூடாது, அவர் ஸ்டார் வேல்யூ உள்ளவர், அதனால் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க. அதனால அது பண்ணி தான் வேண்டியிருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜெலசஸாக இருந்தீங்கன்னா அதுதான் பிரச்சனை. இந்த விஷயத்தில் தளபதி விஜய் அவர்கள் மத்திய மாநிலத்தில் 2 அறையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அடி அடிக்க போறாரு. நிறைய மக்களுடைய செல்வாக்கு கூட போகுது, ட்ரெண்டிங்கில் வர போறாரு, அப்படியே ஸ்கோர் பண்ண போறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. அதுக்கு முன்னாடி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண தெரியுமா, உங்களுடைய வார்த்தைகள் விடுறீங்க, ஓகேவா? மக்கள் புரிஞ்சுட்டு இவர் ஏன் வந்து கருறாரு, இவர் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமையில பொங்குறாருன்னு. இவரு பொறாமையில பொங்கிட்டாரு, உண்மையை வெளிப்பட்டாரு. இன்னும் நிறைய பேர் மனசுல வச்சுக்கிட்டு பொங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு தளபதி விஜய் ஒரு காலத்துக்கு போனதுக்கப்புறம் இன்னும் நிறைய கதல்கள், நிறைய அவதூறுலாம் கிளம்பும். ஸோ அதெல்லாம் அந்த என்ஜாய்மெண்ட்டோட தளபதி விஜய் என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பள்ளி கொடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, 40% சரியா தவிர எதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.